இப்பொழுது நாங்கள் காலநிலை சம்பந்தமான விடயத்தை அறிவதற்காக சாலிஹின் சாரோடு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்த போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார் ஓம் சார், நாங்க இப்ப வந்து இயற்கையான சூழ்நிலையில வானில மப்பும் மந்தாரமா இருக்கி அழகான காட்சியில பறனோடு இருக்கேன் சார். இப்ப உங்களோட அந்த கடந்த பழைய காலங்கள்ல இந்த விளையாட்டுத்துறையோட இந்த ஊர்ல சம்பந்தப்பட்டவர் தான் இந்த சேனஜி உரிமையாளர். அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க சார். ஷோமா இருக்கீங்களா? ஓ ஓ நாங்க சும்மா கிடக்கும் மச்சான். இது பண்ணிட்டு கிடக்கும். ஓ நான் அப்ப கேட்டுக்கிறேன், என்னவும் கேட்டுக்கிற இது பண்ணிக்கிற. இனி எட்டா கனியா கிடக்கிறதால சந்திப்பு கிடைச்சிக்கிறல. அப்ப எங்கட மச்சான் தான் அவரு கீரல் செய்கிறவர் மச்சான் தான். இனி இவரத்தை வந்து என்ன சோளம் எல்லாம் அவிச்சுக்கிட்டு சாப்பிட்டு விட்டு பெரிய ஒரு உயரமான படம் தாட்டிட்டு குந்திக்கிரிக்கும். சந்திப்பு கிடைச்சிக்கல. நான் என்னிடம் கேட்டுக்கிறேன். வாங்கலாம் ஒரு நாளைக்கு வாங்கலாம். இங்க ஒரு சோளம் ஆக்கி தும்போம், கச்சான் ஆயிப்போம். வரத்தானே வேணும். நம்ம வரணும். எங்க ஊருக்கு வரதெல்லாம் குறை வேலையை கூட வந்தா வாங்க. நான் நினைக்கிறேன் சிவனை போட்டா 8ஆம் தேதி புத்தக வெளியிட்டு விழா நிந்தூர்ல இருக்குது. நான் இவங்க நம்ம கீரல் எல்லாருக்கும் நான் கட்டாயம் சொல்லுவேன், மீடியாவுக்கு எல்லாம் கீரலோட தொடர்பு அறிக்கை நாம பாப்பம் வாங்க. மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும். எங்களோடு இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நேரலை வாயிலாக இணைந்திருப்பவர் நாடு அறிந்த ஒருவர், சிறந்த விளையாட்டு வீரர், எங்களுடைய நசீர் மச்சான் அவர்களோடு நிந்தவூர் பிரதேசத்திலே விளையாட்டிலே மிளிந்தவர்கள் ஒரு காலத்திலே. அது மாத்திரமல்ல, சிறந்த வானிலை அவதானிப்பு நிலவரங்களை எல்லாம் அடிக்கடி வழங்குகின்ற சாலிஹின் என்றால் எல்லோருக்குமே நாட்டில் நாலாபுரமும் தெரிந்த ஒரு அன்பு உள்ளம், ஒரு சிறந்த ஊடகவியலாளர். தலைநகர் கொழும்பிலே இருந்து அவர் எங்களுடைய நேரலையை பார்த்து இப்பொழுது நாங்கள் அவரோடு இணைந்து இருக்கின்றோம். சார், நீங்கள் சொல்ல வேண்டும், இன்று இந்த பிரதேசத்திலே வானிலை மப்பு மந்தாரமாக இருக்கிறது. வானில் ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கிறது. கூடுதலாக பார்க்கின்ற பொழுது இந்த பிரதேசம் மலைநாட்டு காலநிலை நிலவரங்களை போன்று காட்சி தருகிறது. பனிமூட்டங்கள் நிறைந்திருக்கிறது, புகை மண்டலங்கள் போல் அது காட்சி தருகிறது. நாங்கள் இருக்கின்ற இடம் வந்து கல்லோயா ஆற்றினுடைய வடிச்சல் ஆற்றின் கரை ஓரத்திலே அழகிய ரம்மியமான சோழகச்சேனையில் பரனில் இருந்துதான் சார் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு இந்த வேளையிலே எங்களுடைய மகிழ்ச்சிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் மாஹிர் சார், எங்களுடைய கீரல் குடும்பம் நான் உட்பட தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய நீண்டகால நண்பர் நசீர் அவர்கள், இப்ராஹிம் அவர்கள் உங்களோடு இணைந்திருந்தார். அதுவும் ஒரு மகிழ்ச்சி. சார், நீங்கள் சொல்ல வேண்டும், இன்று நாட்டினுடைய வானிலை அவதானிப்பு நிலவரங்கள் பற்றி சொல்லலாம் சார். நிறைய அன்பு உள்ளங்கள் எங்களுடைய இந்த நேரலையில் இணைந்திருக்கிறார்கள் சார். ஆமா, நல்ல ஒரு நிகழ்ச்சி உண்டு. என்னன்னு சொன்னா, இப்ப நேற்று முன்தினங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஒரு சக்தி வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு தாளமுக்கம் உண்டு இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லி, இந்த வேளையில என்னன்னு சொன்னா, அதிகமானவர்கள் தேவையில்லாத விளம்பரங்களை, தேவையில்லாத விடயங்களை எல்லாம் பேஸ்புக்கில் வாயிலாக போட்டு மக்களையும் மிகவும் அச்சப்படுத்தி உள்ளார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இலங்கை வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களம் அவ்வப்போது என்னென்ன நடக்கும் என்று சொல்லி மக்களை பயமுறுத்தாமல் தகவல்களை வழங்கி கொண்டிருந்தோம் நாங்க.
நிச்சயமாக நிச்சயம் என்ன நடக்கும் வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வழங்குகின்ற அந்த அறிவுரைகளை நீங்க கவனத்தில் கொள்ளு என்று சொல்லித்தான் நாங்க சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் சிலர் இப்படி வரப்போதோ நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்களை பாரமிடுங்க, விளக்கு வச்சுக்கொள்ளுங்க, மெழுதிரியை வச்சுக்கொள்ளுங்க, சாமனை வாங்குங்க, ஓடுறதுக்கு ரெடியாங்க அப்படின்ட்டு எல்லாம் போட்டு மக்களை உண்மையிலே பீதி அடைய வைத்து விட்டார்கள். ஆனா உண்மையிலேயே கல்னைக்கும் அம்மாந்தோட்டைக்கும் இடையில அது போகலாம் என்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருந்தாலும் அது சுவர் பண்ண முடியாம இருந்துச்சு. என்னச்சுன்னா உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த RSMC என்று சொல்லி போட்டு, அதாவது ரீஜனல் ஸ்பெஷலிஸ்ட் மீட்ரோலஜிக்கல் சென்டர் என்று சொல்லி இந்தியாவில தான் அந்த சென்டர் இருக்குது. அது ஏன் அங்க இந்தியாவில இப்ப இலங்கையில இல்லையான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அந்த சென்டர் அதாவது சேட்டலைட் இந்தியாவுக்கு இருக்கு, இலங்கைக்கு இல்லையே. ஆகவே இலங்கையில செய்ய இயலாது. அப்ப WMO வேர்ல்ட் மீட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அந்த எங்கட அந்த உலக வளிமண்டலவியல் நிறுவனம் இந்தியாவுக்கு அதை கொடுத்து அங்க சயின்டிஸ்ட் ஆக்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. அங்க கருவிகள் இருக்குது. அந்த கருவிகள் மூலமாகத்தான் ஒரு சூறாவளியோ அல்லது தாளமுக்கமோ எந்த ஏரியாவில இருந்து எந்த ஏரியாவுக்கு போற அந்த ட்ரெக்கு, மற்றது அதுல வேகம், அதுல திசை, அதெல்லாம் அது காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அது தூரத்துல இருந்து, அதாவது வங்காள விரிகுடா கடல்ல இருந்து வரும்போது, அது ஆரம்பத்துல சொல்லி கிட்ட வரும்போதுதான் எங்களுக்கு தெரியும் அது எங்க எந்த பக்கம் திரும்பும் சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில அது கிட்ட வந்து தான் அது திசையை அது காட்டக்குள்ளதான் எங்களுக்கு விளங்கும். ஆகவே அந்த பக்கம் போக முடியும் எதிர்பார்த்தது அம்பாறை மாவட்ட மக்கள், அதாவது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மக்களோட அதிர்ஷ்டவசம் அது இப்படி 2-3 சந்தர்ப்பங்கள்ல நான் அவதானித்தேன். அம்பாறை மாவட்டம் அதிர்ஷ்டமா தான் இருக்கு. நிச்சயமாக நல்ல விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் சார். உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். 3 சந்தர்ப்பம் அப்படி இருந்தது. 3 சந்தர்ப்பத்திலும் இறைவன் ஏதோ இந்த மக்களினுடைய பிரார்த்தனைகள், இந்த மக்களுடைய துன்ப துயரங்களை சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் என்னவோ தெரியவில்லை. இறைவனுடைய நாட்டம்தான் அது நம்மை விட்டு நீங்கி இருக்கிறது. அதை விட்டு நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். குறிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த ஊடகம் சார்பான ஒரு விடயத்தை சொன்னீர்கள். உண்மையிலே ஊடகம் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு செய்தியை வெளியிட வேண்டும். உண்மையான தகவல்களை அறிந்து மக்களை அச்சமூட்டுகின்ற, மக்களை பீதி ஆக்குகின்ற விடயங்களில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய பாராட்டுக்கள் சார். தொடர்ந்து சொல்லலாம். என்னன்னு சொன்ன அந்த ஊடகம் சொல்ற விடயங்கள்ல சில விடயங்கள் இப்ப உதாரணமாக அவங்களுக்கு இப்ப டவுட்டா இருந்த, இப்ப உதாரணமா வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களம் சொல்ற விடயம் அவங்களுக்கு விளங்காமல் இருந்தால், அது டவுட்டா இருந்தால் அது சம்பந்தப்பட்ட உத்தியோகஸ்தர்களிடம் கேட்டு அறிந்து அந்த தகவலை சரியான முறையில தெரியப்படுத்தணும். அப்படி இல்லாமல் உண்மையாவே இல்ல, நான் எல்லா ஊடகவியலாளர்களையும் நான் சொல்லவில்லை. ஒரு சில ஊடகங்கள் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில ஊடகங்கள் சில தவறான செய்திகளை பரப்பி மக்களை மிகவும் அச்சத்தில் உண்டாக்கி இருக்கிறார்கள். அல்லாட உதவியால இந்த பிரச்சனை நீங்கி விட்டது. இப்ப அம்மாந்தோட்டையில இருந்து மட்டக்களப்பு திருவோணமலை, திருவோணமலை தற்போது யாழ்ப்பாணத்துக்கும் திருவோணமலைக்கும் இடையாக அது வாய்ப்பாண்டு. ஆனால் இப்பொழுது அது நலிவடைந்து விட்டது. அதாவது டீப் டிப்ரெஷன் என்று சொல்றது இப்ப டிப்ரெஷன் ஆகி, அதாவது ஆழ்ந்த தாளமுக்கமாகி இப்ப பின்னேறம் நான் நினைக்கிறேன் ஒரு தாளமுக்க பிரதேசம். அப்ப படிப்படியா எப்படி ஆரம்பிச்சதோ அந்த அடிப்படையில குறைஞ்சு கொண்டே போகுது. ஆகவே தாக்கம் இலங்கைக்கு பெருமளவில் இருக்காது. அநேகமா சில நேரங்கள்ல வடமாகாணத்தில் ஒரு 100 மில்லிமீட்டர் மழை என்று சொன்னார்கள். நல்ல செய்தியை வழங்கி இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் தலைநகரில் இருக்கிறீர்கள், அப்படித்தானே? நான் தற்பொழுது ரம்புக்கானையில் இருக்கிறேன். மனைவி வீடு ரம்புக்கானை, டிஸ்ட்ரிக்ட் ரம்பு. அங்கு காலநிலை நிலவரம் அங்கு எப்படி இருக்கிறது சார்? பொதுவா இலங்கட காலநிலை இப்ப இந்த தாளாமுகம் வந்ததால இப்ப இலங்கை ஒரு சின்ன ஒரு தீவு தானே. அப்ப இலங்கையில எந்த பிரதேசத்துல இந்த இப்படியான ஒரு பாரிய ஒரு தாளாமுகம் கொண்டு வந்தால் அதுல தாக்கம் பொதுவாக இலங்கையில் உள்ள எல்லா பிரதேசங்களுக்கும் அது தாக்கத்தை காட்டும். இங்கேயும் இந்த பகுதியிலையும் இப்பொழுது மப்பு மந்தரமா இருக்கிறது. நாட்டின் ஏனைய பிரதேசம் இப்ப கிழக்கு மாநிலத்துல அது எப்படியும் ஒரு தாளமுக்கம் இலங்கையை விட்டு நகர்ந்து 1-2 நாட்களுக்கு பிறகுதான் அதுல அந்த தாக்கம் குறைகிறது. கடல்ல கொந்தளிப்பு குறையும், காற்று வேகம் குறையும், மேகங்கள் கலைஞ்சு போகும். அநேகமா நான் நினைக்கிறேன் 13ஆம் தேதிக்கு பிறகு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு மிக குறைவா தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இலங்கையில குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் சார். இந்த வேளையிலே ரம்புக்கானை நீர் அணைக்காட்டினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? நீர்நிலைகள் அங்கு உயர்ந்திருக்கிறதா? மழை இப்பொழுதும் பெய்து கொண்டிருக்கிறதா அல்லது மழை குறைவாக இருக்கிறதா சார்?
ரம்புகான பிரதேசத்துல பெரிய அளவு மழை பெய்யவில்லை. நேற்றிலிருந்து சின்ன சின்ன அளவுலாம் கொஞ்சம் தூறல், மற்றது அந்த அதாவது ஒரு 0.5 மில்லிமீட்டர் 1 மில்லிமீட்டர் அந்த லெவல்ல தான் மழை பெஞ்சு கொண்டிருந்தது. பெரிய அளவில் மழை பெய்யவில்லை. சில இடங்களில் கொஞ்சம் கூட பெய்யும், சில இடங்கள்ல குறைய பெய்யும். காற்றும் பெரிய அளவில் இங்க வீசவில்லை. ஏன்னு சொன்னா இப்ப வடக்கு கிழக்கு பிராந்தியங்கள்ல தான் இந்த தாக்கம் இருந்திருக்கும். இருந்தாலும் ரம்புக்கானையை பொறுத்த அளவுல பொதுவாக 3 மாகாணங்களை உள்ளடக்கிய ஒரு பிரதேசம் தான் இந்த இது. மத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், சபரகம மாகாணம். ஆகவே பொதுவாக மழை வீழ்ச்சி எந்த நேரங்கள்லயும் மழை இல்லாத காலங்களையும் சில நேரங்கள்ல இங்க மழை கிடைக்கக்கூடியதா இருக்கும். இரவில எப்பொழுதும் நல்ல கூலா இருக்கும், எப்போதும் இரவில் கூலா இருக்கும் இந்த பகுதி. சார், இந்த வேளையிலே மேலதிகமாக உங்களுடைய பொன்னான நேரத்திலே மேலதிகமாக மக்களுக்கு ஏதாவது சொல்லக்கூடிய விடயங்கள் இருந்தால் மேலதிகமாக நிறைய தகவல்களை தந்தீர்கள். மேலதிகமாக சொல்ல முடியும் என்றால் கூறலாம். நல்லொரு விடயம் நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீர்கள். என்னன்னு சொன்னா பொதுமக்களுக்கு என்னுடைய நேயர்கள் என்ன பொறுத்தவரையில் எனக்கு சொல்லி இப்ப அதாவது ஸ்டாலின் சார் என்ன சொல்றார் என்று கேட்ப சொல்ற அளவுல சில நேயர்கள் என்னுடைய அபிமானிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் முதற்கான என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஏதாவது ஒரு சம்பவங்கள், அதாவது அனர்த்தங்கள் சம்பந்தமான ஏதாவது ஒரு சம்பவங்கள் வந்தால் அதாவது இதுக்கு பொறுப்பான திணைக்களம் வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களம். ஆகவே வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களம் என்னத்தை சொல்றாங்க, எப்படி நாம நடந்து கொள்ளணும், தேவையில்லாமல் இப்ப சில நேரங்கள் உங்களுக்கு தெரியும் சிலர் வதந்திகளை பரப்பி அதன் மூலமாக சில நன்மைகளை அடைகிறதுக்கு அவங்க முற்படலாம். அவங்க ஆக்களை ஓட விட்டு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் அச்சமடைய தேவையில்லை. ஏன்னு சொன்னா ஒரு சூறாவளி வாரணிச்சுன்னா உடனே வராது. இப்ப இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னா இப்ப டிட்வா சூறாவளி தானே, அந்த டிட்வா சூறாவளி உண்மையாவே நான் சொன்ன நேரத்தோட சொன்ன அந்த RSMC அந்த ரேஞ்சுக்குள்ள அது கட்டுப்படாததால அந்த ட்ராக் தெரிய வரல. அது திடீர்னு அதாவது 36 மணித்தியாலத்துக்குள்ள ஒரு சூறாவளி ஆக வேண்டியது 18 மணித்தியாலத்துக்குள்ள சூறாவளி ஆயிடுச்சு. ஆகவே அது அந்த மெஷின்ல அது கவர் பண்ணப்படல. ஆகவே அந்த இது பொதுவாக சொல்ல போனால் அது ஒரு இயற்கை இறைவன் ஒரு நாட்டம் தான் சொல்லலாம். அதை ஆகவே மக்கள் அச்சமடைய தேவையிலே வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களமும் அவ்வப்போது மக்களை அச்சமூட்டாமல் தகவலை வழங்கி கொண்டிருப்பார்கள். சில பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அதனுடைய பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களும் நான் உட்பட அவர்கள் தகவல்களை வழங்கி கொண்டிருப்பார்கள். நீங்க பார்க்கலாம், எப்போதும் என்னுடைய வானிலை அறிக்கையை நீங்க பார்க்கலாம். நான் ஒரு நாளும் அந்த அச்சமூட்டக்கூடிய எந்த ஒரு செயலும் நான் அதில் போடுறதில்ல. மக்கள்ல பாதுகாப்பு தான் முக்கியம் நமக்கு. நம்மளோட பேஸ்புக் கணக்கு நாங்க தப்பிக் கொள்வதற்காகவோ அல்லது வேற வழிகளில் பணம் தருவதற்காகவோ அதை நாங்க பயன்படுத்த கூடாது. ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் எதிர்வரும் காலங்கள்ல என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அதை நீங்க பொறுமையாக கையாள வேண்டியது உங்களுடைய கட்டாய கடமையாகும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக நல்ல கருத்துக்களை வழங்கி இருந்தீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் குறிப்பாக சாலிகின் சார் அவர்களுடைய வானிலை பற்றிய அறிவிப்புகளை அவ்வப்போது நாங்கள் பிரசுரித்து காண்பித்து மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றும் எம்மோடு நேரலையாக இணைந்து பல கருத்துக்களை பிரயோசனமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தந்தமைக்கும் இந்த தித்வா புயல் ஏன் இந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு தென்படாமல் வந்தது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தையும் இயற்கை இறைவன் கொடுத்த அந்த விடயத்தையும் தெரியப்படுத்தி இருந்தீர்கள். நாட்டில் இவ்வாறான விடயங்கள் எவ்வாறு பெறப்படுகிறது, இந்தியாவிலிருந்து எவ்வாறு தகவல் பெறப்படுகிறது என்ற கருத்துக்களை எல்லாம் சொன்னீர்கள். நாங்களும் ஒரு பொழுதுபோக்கோடு சமூக நல நோக்கோடு தான் இந்த தொலைக்காட்சியை நடத்தி வருகின்றோம். பொறுப்பு வாய்ந்த செய்திகளை எப்பொழுதும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் இந்த அளவிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்று உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் கீரல் சமூக தொலைக்காட்சி பிரார்த்தித்துக் கொள்கிறது. நன்றி சார். நன்றி நன்றி, உங்களுக்கும் நன்றி, உங்களுடைய மாயர் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஒவ்வொரு நாளும் என்னுடைய அந்த கீரல் டிவி என்னுடைய செய்தியை பரப்பி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம்.
இந்த வேளையிலே எங்களோடு நெடுநேரமாக பல்வேறு இந்த காலநிலை வானிலை நிகழ்வுகளை எல்லாம் அடிக்கடி உத்தியோகபூர்வமாக வழங்குகின்ற ஒருவர் தான் சாலிகின் சார் அவர்கள். அந்த தகவல்களை எல்லாம் எங்களோடும் பகிர்ந்து கொண்டு உங்களுக்கும் பிரயோசனமான ஒரு விடயமாக என்று அமைத்து தந்தார். அவருக்கு என்றும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சரி, நாங்கள் இப்பொழுது அஷ்ரம் நகர் வீதியிலே இருக்கின்ற இந்த நஷீர் மச்சான் அவர்களுடைய பரநிலை இருந்து இந்த விடயங்களை எல்லாம் உங்களுக்காக நீண்ட நேரமாக இணைந்து தந்து கொண்டிருந்தோம். மீண்டும் மற்றொரு இடத்துக்கு நாங்கள் கச்சான் பறிக்கின்ற இடத்துக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். அந்த கச்சான் எப்படி பறிக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்ற விடயங்களை எல்லாம் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம். நீங்களும் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.